السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله 4 منها حرم. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أفضل أيام الدنيا أيام العشر ذي الحجة، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த அவையில் வீற்றிருக்கின்ற நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான துல்ஹஜ் மாதத்தின் தினங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதமான துல்ஹஜ் பல்வேறு சிறப்பம்சங்களை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குரானில் சொல்லுகின்றான்: வானம் பூமிகள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12. இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். அதுல 4 மாதங்கள் சங்கைக்குரியவை, அர்பஅத்தும் மின்ஹா ஹுரும் என்று சொல்லுகின்றார். அந்த 4 மாதங்களிலே துல்கஅதா வருகிறது, துல்ஹஜ் வருகிறது, முஹர்ரம் வருகிறது, ஒரு மாதம் சற்று தள்ளி ரஜபு, அது ஒரு புனித மாதமாக இருக்கிறது. பொதுவாக போர்க்களங்கள் மட்டுமே அரபகத்தின் வாழ்க்கையாக இருந்த காலகட்டத்தில ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த 4 மாதங்களை போர் விளக்கப்பட்ட மாதங்களாக அறிவித்தார்கள். 3 மாதங்களிலே தொடர்ந்து ஹாஜிகள் எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா பிரதேசங்களிலிருந்தும் பயணம் செய்து வருவார்கள். சண்டை சச்சரவுகள், போர்கள் என்று சொன்னால் நிம்மதியாக பயணிக்க முடியாது. எனவே இந்த 4 மாதங்கள் வாள் உயர்த்தக்கூடாத நாள் என்று ஆகிவிட்டால், மாதங்கள் என்று ஆகிவிட்டால் இலகுவாக பயணம் செய்யலாம் என்ற ஏற்பாட்டை அவர்கள் செய்தார்கள். காபாவை கட்டி ஹஜ்ஜுக்கு அழைப்பு விடுத்தது மட்டுமல்ல, அதை நிறைவாய் கடைபிடிக்க வேண்டுமானால் அதற்கான வழிமுறைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைத்து தந்தார்கள். அந்த 4 மாதங்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான மாதங்களாக இருந்தது. பொதுவாக எஹ்ராம் எல்லா நேரத்திலும் கட்ட முடியாது. ஹஜ்ஜுக்கான எஹ்ராம ரபியுல் அவ்வல்லையோ இன்னும் ரமலான்ல கூட கட்டிட முடியாது. ஆனால் ஹஜ்ஜுக்கான இஹ்ராமை நீங்கள் ஷவ்வாலிலிருந்து தொடங்கி விடலாம். ஹஜ்ஜை இஃப்ராத் என்று சொல்வார்கள். முஹர்ரம், அதை தாண்டி நாம் இருக்கக்கூடிய ரஜப் இருக்கிறதே, இந்த ரஜபு மாதம் என்பது உம்ராக்கள் அதிகமாக செய்கிற பழக்கம் அரபிகளிடத்தில் இருந்த நாள். அந்த ஒரு மாதம் புனித மாதங்களில் இணைக்கப்பட்டு காபாவிற்கு வருபவருக்கு அது இலகுவாக்கப்பட்டது என்று நமக்கு விளக்கம் சொல்வார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். இப்படி புனிதப்பட்ட அந்த மாதங்களில் துல்ஹஜ் மாதம் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. அல்லாஹ் திருக்குரானிலே ஒரு வசனத்தில் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின் வஷ்ஷஃபிஇ வல் வத்ரி வல்லைலி என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே அல்லாஹ் சத்தியம் செய்வான். நம்ம தான் அல்லாஹ் மேல சத்தியம் செய்வோம். அல்லாஹ் அல்லாத மற்றவர்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது. ஆனால் ஒன்றின் முக்கியத்துவத்தை காட்டுவதற்கு அல்லாஹ்வே பொருள்கள் மீது சத்தியம் செய்வான். பொதுவாக அம்ம ஜுஸ்ல பல இடங்களில் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகிற வசனங்கள், வாக்கியங்கள் அதிகம் இருக்கிறது. வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக. எந்த ஃபஜ்ர்? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் ஃபஜ்ர் என்று அர்த்தம் வைக்கலாம். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறையின் மீது சத்தியம் என்றும் சொல்லலாம் என்று நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள். வலயாலின் அஷ்ரின், அதை தொடர்ந்து வருகின்ற 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அந்த 10 இரவுகள் எது என்று சொல்லுகின்ற போது
ரயீசுல் முஃபஸிர் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை தான் எடுத்துக்கொள்ளும் என்று நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். வஷ்ஷஃப்இ வல் வத்ர், அந்த 10 தினங்களில் வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகள் இரட்டைப்படையான அந்த நாட்கள். ஒற்றைப்படை என்று சொன்னால் அது துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளை எடுக்கும். இரட்டைப்படை நாள் என்று சொன்னால் ஐயாமுன் நஹர் 10வது தினத்தை எடுக்கும் என்று. துல்ஹஜ் மாதம் சிறந்தது. இந்த துல்ஹஜ் மாதத்தில அந்த முதலாவது 10 தினங்கள் என்பது மிகவும் பாக்கியத்திற்குரியது என்பது திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. பொதுவா நமக்கு ரமலானை அழகாக கொண்டாடுகிறோம். முஹர்ரம் கூட பல இடங்களில் அது விமர்சையாக்க கொண்டாடப்படுகிறது, அதில் அமல்கள் செய்யப்படுகிறது. ஆனால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை, முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்வதில்லை. அஃதலு ஐயாமி துனியா, இந்த துனியாவில இருக்கக்கூடிய சிறந்த நாட்கள் ஐயாமுல் அஷ்ர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐயாமுல் அஷ்ர் தில்ஹிஜ்ஜாவுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இந்த துனியாவுடைய நாட்களிலேயே சிறந்தது. அப்படியானால் அதனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். முதல்ல அந்த நாட்களின் சிறப்பை எல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு தயாராகும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஆண் குழந்தையாக இருந்தால் இந்த பொருள் தேவைப்படும். பள்ளிக்கூடத்திற்கு முன்பு, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி நாம் தயாராகுவோம். திருமணத்திற்கு முன்பு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவோம். பெருநாள் என்று சொன்னால் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்கிறோமா இல்லையா? ஏனென்றால் அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு. எனவேதான் துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பு குறித்த ஹதீசுகளிலும் ஆயத்துக்களிலும் நமக்கு முன்னெச்சரிக்கையாய் அதை நீங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இது போன்ற ஆர்வமூட்டுதல்கள் செய்யப்படுகிறது. பொதுவா மக்களுக்கு மத்தியில 10 நாட்கள் மிகவும் சிறப்புக்குரியவை. ஒன்று, ரமலானுடைய பிந்திய 10 நாட்கள், லைலத்துல் கத்ரை தாங்கி இருக்கக்கூடிய 10 தினங்கள் ரொம்ப முக்கியமானது. நாம் கியாமுல் லைலாக, ஒற்றைப்படை இரவுகளாக அதை நாம் மிகச் சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கிறோம். அதுபோல முஹர்ரம் மாதத்தினுடைய 10 தினங்கள், முதல் 10 தினங்களும் மிக சிறப்புக்குரியவை. அதற்குரிய சிறப்புகளும் இருக்கிறது. அந்த 2ஐ தாண்டி 3வது ஒரு 10 தினம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 தினங்கள். தாபீன்களுடைய வரலாற்றிலே, இஸ்லாத்தினுடைய வரலாற்றின் பக்கங்களில் நாம் புரட்டி பார்த்தால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் பல இஸ்லாமிய நாடுகளில் இரவுகளில் விளக்கு அணைக்கப்பட்டதில்லை என்று எழுதுகிறார்கள். ஒரே இபாதத்தாக, வணக்க வழிபாடுகளாக அந்த 10 தினங்கள் அனுஷ்டிக்கப்பட்டது. காரணம், அது ஷாயிரில்லா, அது அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை தனக்குள் தாங்கி நிற்கிற நாட்களாக இது இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய அடையாளம் என்று வருகிற 5 இடங்கள், அந்த 5 இடங்களுமே துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 தினங்களோடு சம்பந்தப்பட்டவையாக இருக்கிறது. வல் புதுனு மின் ஷஆயிரில்லா, நீங்கள் அறுக்கிற அந்த மிருகங்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்றெல்லாம் அல்லாஹ்வின் அடையாள சின்னம் என்று திருக்குர்ஆன் பேசுகிற அத்தனை செய்தியும் இந்த முதல் 10 நாளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும். எல்லா ஊர்களில் இருந்தும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சாரசாரையாய் ஹாஜி பெருமக்கள் அந்த காபாவை, மக்காவை நோக்கி பயணிக்கிற இந்த நாட்கள், அவர்கள் போவதற்கு முன்பே அவர்கள் அனுப்பி வைக்கின்ற ஹதி, ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், குர்பானிக்காக வேண்டி அவைகள் போய்கொண்டிருக்கும் ஒரு காட்சி அது. இப்படி 4 பக்கங்களில் இருந்தும் இஹ்ராம் தளித்த நிலையிலே அந்த ஹாஜிகள் வருகிற இந்த 10 தினங்கள் மிக முக்கியமான, கூடி நிற்கிற இந்த 10 தினங்கள் அடையாள சின்னங்களில் முக்கியமான தினங்கள். இவைகள் அதிகம் போற்றப்பட வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்ல வருகிறது, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது எந்த நாள், இது என்ன ஊரு, இது என்ன மாதம் என்றெல்லாம் சஹாபிகளிடத்துல கேட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லைசத் தில்ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ் மாதம் இல்லையா, இது
ஐயாமு நகர் என்கின்ற 10வது தினம் இல்லையா, இது மக்கா நகரம் இல்லையா என்று கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் இந்த இடத்திற்கும் என்ன கண்ணியம் இருக்கிறதோ அந்த மக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். இது புனிதமான இடம், புனிதமான நாள், புனிதமான மாதம் என்று மக்கா நகரம் அந்த மக்கள் எல்லாம் எல்லோரும் புரிந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நாளின் கண்ணியத்தை நீங்கள் உணர்ந்திருப்பதை போல ஒரு முஃமினுடைய மானமும் மரியாதையும் கண்ணியத்திற்குரியவை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளின் சிறப்பை மக்கள் எப்படி உணர்ந்திருந்தார்கள் என்பதை மையப்படுத்தி சொல்லக்கூடிய ஹதீசுகள் வருகிறது. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளின் பெருமையை சொல்லிவிட்டு இந்த நாளில் செய்ய வேண்டிய வணக்கத்திற்கான முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். புனிதமான தினங்களிலே அல்லாஹ்விடத்தில் செய்யப்படுகின்ற அமல்களில் மிகவும் பிரியத்திற்குரியது. மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின் அஃதலு இன்தல்லாஹ் மின் அஷரத்தி தில்ஹிஜ்ஜா என்ற ஹதீஸில் வருகிறது. அஹப்பு இலல்லாஹ் என்ற இன்னொரு ஹதீஸில் இருக்கிறது. மாமின் ஐயாமின், எந்த நாளிலும் இல்லை, அல் அமலு ஸாலிஹ் அஹப்பு இலல்லாஹ், ஒரு அமலை சாலிஹ் செய்தால் அல்லாஹ்விடத்தில் மிக பிரியத்திற்குரியதாக எந்த நாளும் இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 தினங்களில் அல்லாஹ் பிரியப்படுவதை போல துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்படுகிற சின்ன அமலாக இருக்கலாம், பெரிய அமலாக இருக்கலாம், ஒரு தான தர்மங்களாக இருக்கலாம், நாம் தொழுகக்கூடிய 2 ரக்காயத்து தொழுகைகளாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் மிக பிரியத்திற்குரியது, அல்லாஹ் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சஹாபிகள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், மற்ற நாட்களில் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்யப்படுகிறதே, அதை விடவா இந்த நாளில் செய்கிற அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று பதிலளிக்கிறார்கள். ஆனால் ஜிஹாதுக்கு போகிறார், எந்த நோக்கமும் இல்லாமல் மற்ற தினங்களில் அவர் ஷஹாதத் ஆகிறார்னா அது தனிப்பட்ட சிறப்பு. ஷஹாதத்தின் சிறப்பை நம்மால் எதனோடு ஒப்பிட முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டு கிதால் என்று சொல்லுகிறோமே, யுத்த களங்களுக்கு போய் வருகிறார், அது சிறந்ததா, துல்ஹஜ் மாதத்தின் வணக்கம் சிறந்ததா என்று கேட்டால் துல்ஹஜ் மாதத்திலே செய்யப்படுகின்ற அந்த இபாதாத்துகள் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறப்புக்குரியது. லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த பின்னால் ரமலானுடைய பிந்திய 10 நாட்கள் அமலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் செய்யப்படுகிற அமல்கள் மிக சிறப்புக்குரியவை. லைலத்துல் கத்ருடைய இரவிலே செய்கின்ற அமலை பற்றி சொல்லுகிற போது கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை எல்லாம் விட சிறந்தது என்றெல்லாம் ஹதீஸ் ஆயத்துக்களிலே வருகிறது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், ரமலானுடைய இரவு காலத்திலே செய்யப்படுகிற, பிந்திய இரவிலே செய்யப்படுகிற அமல்கள் சிறந்தது. பகல் என்று வந்தால் துல்ஹஜ் மாதத்திலே செய்யப்படுகின்ற பகல்கால இபாதத் மிகச் சிறந்தது. திருமீதியில இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அது எவ்வளவு சிறப்புக்குரியது என்று பல்வேறு ரிவாயத்துக்கள் இடம்பெறுகிறது. யாதிலு சியாமி குல்லி யௌமின் மின்ஹா, அதிலே நோட்கப்படுகிற ஒவ்வொரு நோன்பும் கசியாமி சனா, ஒரு வருடம் நோன்பு வைத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அது பெற்று தருகிறது. வகியாமு குல்லி லைலத்தி மின்ஹா, துல்ஹஜ் மாதத்திலே ஒரு இரவிலே நீங்கள் நின்று வணங்குவது என்பது கியாமி லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்கிய நன்மையை அது பெற்று தருகிறது. இப்படியெல்லாம் ஹதீஸ்களில் இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்துடைய ஒரு நாள் என்பது, ஒரு நாள் நோன்பு என்பது 1000 நாட்களுக்கு அது சமமானது. துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் என்பது 10,000 நாட்களுக்கு சமமானது என்றெல்லாம் அந்த நாள்கள் குறித்துள்ள சிறப்புகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பாடங்களாக வரிசைகளாக இடம்பெறுகிறது. பொதுவாக நமக்கு தக்பீர் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஊட்டுதல்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. துல்ஹஜ் மாதம் பிறந்துருச்சுன்னா அதிகமா தக்பீர் சொல்லணும். நம்ம தக்பீர் சொல்லுவோம், எப்பன்னா ஆடு இருக்கும்போது தக்பீர் சொல்லுவோம், பெருநாளைக்கு வருகிற போது தக்பீர் சொல்லுவோம். இதுல 2 வகையான தக்பீர்கள் இருக்கிறது. துல்ஹஜ் பிறை 1 பிறந்ததிலிருந்து தக்பீர்கள் வேண்டும். தஹலீல் என்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகள் வேண்டும். தஹ்மீத் என்கின்ற அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற வார்த்தைகள் சொல்லப்படணும். 10 நாளும் சொல்லணும். ஆனால் அந்த கடைசியில இருக்கக்கூடிய 3 நாட்கள் தக்பீர் சொல்லுவது வாஜிப். 23 வக்துகள் தக்பீர் சொல்லுவது வாஜிப். மற்ற தினங்களிலே இந்த தக்பீர்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
தக்பீர் குறித்துள்ள ஆர்வமூட்டுதல்கள் இந்த நாட்களில் அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது. வணக்க வழிபாடுகள் என்று வருகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருகிறது. அவருடைய மனைவிமார்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி உலகத்திலே தொடர்ந்து செய்த செயல் எது என்கிற போது சில விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹுடைய முன் சுன்னத்தை விட்டதே கிடையாது, தொடர்ந்து செய்தார்கள். துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 தினங்களில் நோன்பு நோற்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டது கிடையாது என்று அறிவிக்கிறார்கள். 10 நாள் நோம்பிக்க முடியாது, 9 நாட்கள் அதை நிறைவு செய்ய வேண்டும். 10வது தினம் பெருநாள் ஆகிவிடுகிறது அல்லவா? எதுவெல்லாம் பெருநாளைக்குரிய நாட்களோ அவைகளில் நோன்பு நோற்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கக்கூடிய ஹதீஸ்கள். அன்றைக்கு சந்தோஷமான நாள், அன்னைக்கு நாம் உண்டு குடித்து சிறப்புற வேண்டிய, மகிழ்ச்சி அடைய வேண்டிய நாட்கள். அப்ப பெருநாள் அன்றைக்கு நோன்பு இல்லை. ஆனால் துல்ஹஜ் பிறை 1 9 தினங்கள் வரை தொடர் நோன்புகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்றார்கள். அது விட்டதே கிடையாது என்று ஹதீஸ்களில் வருகிறது. குறைந்தபட்சம் 9வது பிறை அரஃபா தினத்திலாவது நாம் நோன்பு நோற்று பழக வேண்டும். 10 நாள் நோன்பு வைக்க வேண்டும். அப்படி முடியவில்லையா, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 அரஃபா தினத்திலே நான் நோன்பு வைக்கின்ற போது அது 2 வருடங்களுக்கான பாவ மன்னிப்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த 1 வருஷம் செய்த பாவங்களுக்கும் மன்னிப்பதில் இருக்கிறது. இனி வர இருக்கிற அடுத்த வருடம் ஹதீஸ்களை வல்லுநர்கள் அடுத்த வருஷம் செய்யாத பாவத்திற்கு எப்படி முன்கூட்டியே மன்னிப்பு அவருக்கு கிடைக்கும் என்றால், பாவம் செய்யாத சூழலை அல்லாஹ் அவருக்கு உருவாக்கி தருவான் என்று விளக்கம் சொல்லுகிறார்கள். அரஃபா நாளுடைய ஒரு நோன்பிற்கான பரக்கத்துகள் அதிகம், அதற்குரிய சிறப்பு அம்சங்களை அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். திருக்குர்ஆனிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று பல்வேறு வரலாற்று ஆய்வுகளிலே எழுதி தருகிறார்கள். துல்காதா மாசத்துல 30 நோன்புகளை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோக்கிறார்கள். நோன்பு வைத்து முடித்து விட்டு தூர்சினா மலைக்கு தௌராத் வேதத்தை பெறுவதற்காக வேண்டி போக வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த ஆர்வத்தில தாங்கள் குளித்து முடிகளை எல்லாம் சுத்தம் செய்து பல் துலக்கி அல்லாஹ்வை சந்திக்க வருகிற போது அல்லாஹ் தஆலா, நீங்கள் நோன்பாளியினுடைய அதே சூழலிலே ஒரு நோன்பாளியின் தோற்றத்திலே நீங்கள் வர வேண்டும், நீங்கள் மீண்டும் ஒரு 10 நோன்புகளை நோற்றுவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். வாத்துமம்னாஹா, அவர்கள் மிச்சம் ஒரு 10 நாட்களை நோன்பு நோற்றுவிட்டு போன போதுதான் தௌராத் வேதம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது என்கின்ற இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது அது என்ன 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 தினங்கள் என்று நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆக துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த தினங்கள் என்பது அல்லாஹ்விடத்தில மிகவும் சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய ஒவ்வொரு தினங்களுக்கும் பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய அரஃபா மைதானம், ஹாஜிகள் எதை விட்டாலும் பரவாயில்ல, அதற்கு கஃபாரா இருக்கிறது. அதற்காக வேண்டி நாம் பரிகாரங்களை செய்துவிட முடியும். ஆனால் துல்ஹஜ் மாதத்துடைய 9 அன்றைக்கு அரஃபா மைதானத்திலே இல்லாமல் போய்விட்டால் அந்த ஹஜ் நிறைவேறாது. அல் ஹஜ் அல் அரஃபா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மைதானத்திலே கூடிய அந்த ஹாஜிகள் எல்லாம் துஆ செய்கின்ற அதே நேரத்திலே நாமும் அந்த நாளை புனிதப்படுத்துகின்ற விதமாக 9 அன்றைக்கு நோன்பு நோக்கின்ற பழக்கத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். 9 நாள் இந்த அரஃபாவுடைய தினம் என்பது பல்வேறு சிறப்பம்சங்களை பொருந்தியது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யூதவர் கேட்டார், உங்கள் மார்க்கத்திலே ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே ஒரு வசனம் உங்களுக்கு இறக்கப்பட்டது, அந்த வசனம் இறங்கிய நாள் எங்கள் மார்க்கத்திலே நடந்திருக்கும் என்று சொன்னால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக அறிவித்திருப்போம் என்று அவர்கள் சொன்னபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், மா ஹாதிஹில் ஆயா, அது என்ன வசனம் என்று கேட்டார்கள். அந்த யூதவர் அந்த வசனத்தை சொன்னார், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்கின்ற வசனம் இறங்கியது என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நானும் அதை அறிவேன். அந்த வசனம் இறங்கியது ஒரு அரஃபாவுடைய தினத்திலே, அந்த வசனம் இறங்கியது ஒரு ஜும்மாவுடைய தினத்திலே, அந்த நாளை நாங்களும் பெருநாளாகத்தான் கொண்டாடுகிறோம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னார்கள். காரணம்,
மார்க்கம் இத்தோடு நிறைவு பெறுகிறது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு செயல். வானத்தில் இருந்து வந்த வழிகாட்டுதல்கள் இன்றோடு நிறைவடைகிறது என்று எங்கள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்குமானால் நாங்கள் நிறைவு பெற்றவர்களாக ஆயிருப்போம் என்று அந்த யூதவர் சொன்ன ஹதீஸில அந்த செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். இப்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையோடு பல்வேறு விதங்களிலே வரலாற்றோடு தொடர்புடைய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பான தினங்களை நாம் அதிகம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு குர்பானி என்பது தெரிந்திருக்கிறது, பெருநாள் தொழுகை என்று தெரிந்திருக்கிறது. அந்த 2 நாட்களை தாண்டி துல்ஹஜ் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் வணக்க வழிபாடுகளால் அது நிரப்பப்பட வேண்டியவை என்பதுதான் இந்த ஹதீசுகளும் ஆயத்துகளும் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்திகளாக இருக்கிறது. ஒரு ஹாஜி எஹ்ராமு கட்டிட்டாருன்னு சொன்னா அவருக்கு சில சட்டம் இருக்கு. அவர் நகை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. இஹ்ராமுக்குன்னு ஒரு சட்டம், அந்த நாட்களில் அதை கடைபிடிக்க வேண்டும். இஹ்ராம் அணிந்த அந்த ஹாஜி தவாபு செய்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு சஃபா மர்வாவில ஓடி சங்கைக்குரிய முஜ்தலிஃபா அரஃபா போன்ற இடங்களிலெல்லாம் தங்கி அவர் சிறப்புற்று இறுதியாய் இஹ்ராமை களைகிற போது ஆட்டை அறுக்கிறார். எல்லோருக்கும் இந்த ஹஜ்ஜின் வாய்ப்பு கிடைக்க பெறுவதில்லை. உள்ளூரில் இருக்கக்கூடியவர் அவர் வச்சிருக்கிற ஒரு 10,000மோ 12,000மோ அதை வாங்கி அவரால் குர்பானி கொடுக்க முடியும் என்று வருகிற போது மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு ஹாஜி இஹ்ராம் அணிந்த பிறகு என்ன அமளி செய்கிறாரோ அதே போல நீங்களும் முடிவெட்ட வேண்டாம். யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு நியத்து வைத்து விட்டீர்களோ அவர்கள் இந்த 10 தினங்களில் முடிகளைய வேண்டாம், நகம் வெட்ட வேண்டாம். ஒரு ஹாஜியின் சிந்தனையிலேயே இருந்து, ஹாஜியினுடைய எண்ண ஓட்டத்திலேயே இருந்து அவர் அந்த குர்பானி புராணியை அறுக்கிற போது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகின்ற, நிறைவேற்றுவதற்கு தற்சமயம் சக்தி இல்லாமல் இருக்கிற அவருக்கு ஒரு ஹாஜியின் பரிபூர்ண பண்பை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்ற நீங்கள் உங்கள் முடிகளையோ நகங்களையோ களைய வேண்டாம் என்பது. சில மதுஹபுகளிலே துல்ஹஜ் பிற 1 பிறந்து விட்டால் நகம் களைவதும் முடி வெட்டுவதும் கூடாது என்று எழுதுகிறார்கள். இது வாஜிபு என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்ட புனிதமான தினங்களில் நாம் இருக்கின்றோம். இந்த நாட்களில் ஒரு வருடம் இருக்கிறது என்று சொன்னால் எல்லா வணக்கத்தையும் எல்லா நேரத்திலும் நம்மால் செய்துவிட முடியாது. ஹஜ்ஜை இந்த காலத்தில் தான் செய்ய முடியும், மற்ற மாதத்திலே செய்ய முடியாது. நோன்பு என்பது அது ரமலானில் செய்கின்றோம். இப்படி இஸ்லாமிய கடமைகள் 5. 1வது கலிமா தொடங்குகிறது என்று சொன்னால் இந்த மாதத்திலே நாம் தல்பியா சொல்லுகிறோம், தக்பீர் சொல்லுகிறோம், கலிமா இங்கே வந்து விடுகிறது. 5 கால தொழுகைகள் 2வது கடமை என்றால் இந்த மாதத்திலே கடமைகளும் 5 தொழுகை என்ற கடமையும் உள்ளே வந்து விடுகிறது. நோன்பு என்பது ரமலானில் வைக்கிற ஃபரல் என்றால் இந்த துல்ஹஜ் மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்புகளும் உள்ளே வருகிறது. தான தர்மங்களை செய்வது, சதக்கா செய்வது, ஜகாத்து கொடுப்பது என்று சொன்னால் நாம் ஆட்டை அறுத்து அல்லாஹ்விற்காக வேண்டி தர்மங்களை செய்கிறோம். இப்படி வருடத்திலே வெவ்வேறு நாட்களில் செய்யப்படுகிற எல்லா இபாதாத்துகளும் இந்த புனிதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய தினங்களில் வந்து விடுகிறது என்று சொன்னால் இந்த நாட்களின் மகத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாட்களிலே நாம் குர்பானிக்காக வேண்டி நாம் நியத்து வைக்கின்றோம். அந்த குர்பானி புராணியை நிறைவாக அந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த வாரங்களில் குர்பானி குறித்துள்ள சட்டங்களை எல்லாம் நமக்கு விளக்குவார்கள். துல்ஹஜ் மாதம் என்று வந்துவிட்டாலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த தியாக வரலாறுகள் நம் கண் முன்னாலே வந்து நிற்கிறது. எல்லா மதங்களும் பல இறை தூதர்களை ஏற்கவும் மறுக்கவும் செய்வார்கள். கிறிஸ்துவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்பதில்லை, யூதவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்பதில்லை. ஆனால் எல்லா மதமும் சேர்ந்து எங்களின் மார்க்க தந்தை என்று அறிவிக்கிறது என்று சொன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்க தந்தை என்று அறிவிப்பு செய்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியோடு சேர்ந்துதான் குர்பானி நமக்கு வருகிறது. நாம் ஹஜ்ஜுடைய காட்சிகளை பார்க்கிறோமே, சஃபா மர்வாவிலே ஓடுகிறோம் என்றால் அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்கள் ஓடியதால் அந்த ஓட்டம் இன்றைக்கு ஹாஜிகளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாழ்க்கையே வணக்கமாக அல்லாஹ் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறான் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். தன் மகனை குர்பானிக்கு கொடுத்தார்கள்.
தன் உடலை நெருப்புக்கு கொடுத்தார்கள், தன் பொருளை விருந்தாளிகளுக்கு கொடுத்தார்கள். எல்லா தியாகமும் செய்து முடித்துவிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னிறுத்தித்தான் துல்ஹஜ் மாதம் நமக்கு முன்னால் கேட்கிறது, உங்களிடமிருந்தும் சில தியாகங்கள் தேவை. பிள்ளைய கொண்டு போய் அறுக்க சொல்லல, பாங்கு சொன்ன உடனே டைம் போனாலும் பரவாயில்ல, அப்புறம் அந்த நேரத்தை வேலையை பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் தொழுகைக்கு புறப்பட்டு விட்டால், அந்த நேரத்தை நீங்கள் தியாகம் செய்து விட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த தியாகத்தோடு நம் தியாகம் போற்றப்படுகிறது. கொஞ்ச நேரம் ஒரு மாத காலம் பசித்திருந்து அந்த தியாகத்தை நாம் செய்ய முன்வந்து விட்டால், அல்லாஹ்விற்காக அந்த தியாகத்தை நாம் முற்படுத்துகிறோம். நாம் சேர்க்கிற சொத்துகள் தான், காசு தான், நம்முடையது தான். அல்லாஹ் சொன்ன பிறகு அந்த காசு பணங்களை எடுத்து தருகிற போது அந்த தியாகம் நம்மிடத்துல வரவேற்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா தியாகமும் செய்துவிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னிறுத்தி நம்மிடத்துல சில தியாகங்களை கேட்கிறான். அந்த தியாகங்களின் ஒரு சின்னமாகத்தான் குர்பானி வருகிறது. ல யனால் அல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுக்கிற ஆட்டின் இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை போய் சேருவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், அல்லாஹ் உங்களிடம் இருந்து இருக்கக்கூடிய இறையச்சம் அல்லாஹ்வை போய் சேருகிறது. உங்க இடத்துல ஒரு ஆடு அறுக்கப்படுகிறது, நீங்கள் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்யப்பட வேண்டியவர்கள். அந்த இடத்துல அல்லாஹ் ஆட்டை கொடுத்து இதை நீங்க கொடுங்க. கொடுக்கிற போது உங்கள் நியத்து எப்படி இருக்க வேண்டுமானால், உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அபிலாசைகளையும் நான் அல்லாஹ்விற்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றேன், என்னுடைய எல்லா தியாகங்களையும் நான் முன்னிறுத்தித்தான் இந்த குர்பானியை கொடுக்கிறேன் என்ற எண்ண உணர்வு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறை படிக்கிற போது, அவர்கள் செய்த அந்த தியாகத்தை முன்னிறுத்துகிற போது அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்பட வேண்டிய எல்லா அமல்களையும் நிறைவாய் செய்வதற்கும், அதன் மூலமாக எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்கின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நல்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.